வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழக பாஜகவில் மாவட்ட மண்டல நிர்வாகிகளின் கண்காணிப்பு இன்மையால் சக்தி கேந்திரா அமைப்பினர் சரியாக இயங்காதது குறித்து நிர்வாகிகள் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக பாஜகவில் மாநில, மாவட்ட, மண்டல நிர்வாகிகளுக்கின் கீழ் ஓட்டுச்சாவடிகளில் கிளை அமைப்பு நிர்வாகிகள் உள்ளனர். இவற்றில் 3 ஓட்டுச்சாவடிகளுக்கு ஒரு சக்தி கேந்திர பொறுப்பாளர் செயல்படுகிறார். இவ்வகையில் ஒரு தொகுதியில் 300 ஓட்டுச்சாவடிகள் இருந்தால் அங்கு 100 சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் உள்ளனர். இவர்களை வைத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் சேலத்தில் மாநாடு நடத்த முயன்றனர். இதற்கான ஏற்பாடுகளில் இறங்கிய போது சக்தி கேந்திர பொறுப்பாளர்களில் பலரின் செயல்பாடுகள் சரியில்லை என்று அறிந்து அந்த மாநாட்டையே ரத்து செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. சமீபத்தில் சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காகவே மாவட்ட தலைவர்கள் மட்டும் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் மதுரையில் நடந்துள்ளது. சக்தி கேந்திர பொறுப்பாளரை செயல்பட வைப்பதன் மூலமே பாஜக இந்த தேர்தலில் சிறப்பாக செயல்பட முடியும் என்று அக்கட்சியினரே புலம்புகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூரை அடுத்த ஆனாத்தூர் கிராமத்தில் குடும்ப தகராறில் மாமியாரை அடித்து கொலை செய்த மருமகனை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியில் திமுகவுக்கு 8% ஓட்டுகள் மட்டுமே உள்ள நிலையில் கூட்டணிக்கு தலைமை தாங்குவது நல்லதல்ல என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கு திமுக, காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு செய்வதில் இழுபறி நீடிக்கிறது. அதுபோல் புதுச்சேரியிலும் திமுக, காங்கிரஸ் கூட்டணியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் இண்டி கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் திமுக புதுச்சேரியில் சில நாட்களுக்கு முன்பு கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தியது. ஆனால் அக்கூட்டணியின் முக்கிய கட்சியான காங்கிரசுக்கு அழைப்பு இல்லை. புதுச்சேரியை பொறுத்தவரை காங்கிரஸ் தான் பெரிய கட்சி. கடந்த 2016ஆம் ஆண்டில் இண்டி கூட்டணியில் காங்கிரஸ் தான் ஆட்சி அமைத்தது. ஆனால் தங்களை அழைக்காமல் கூட்டணி கட்சிகளுடன் திமுக ஆலோசனை நடத்தியது காங்கிரசார் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தை போல புதுச்சேரியிலும் கூட்டணிக்கு தலைமை வகிக்க திமுக நினைக்கிறது. புதுச்சேரியில் காங்கிரஸ் தான் திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கும் தொகுதிகளை ஒதுக்கும். இந்த வழக்கத்தை மாற்ற நினைப்பது சர்வாதிகாரம் என காங்கிரஸ் நிர்வாகிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் திமுகவின் நிலைப்பாட்டை தமிழக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுச்சேரியில் 8% ஓட்டுகள் வைத்துள்ள திமுக கூட்டணிக்கு தலைமை தாங்குமா, இல்லை 26% ஓட்டுகள் வைத்துள்ள காங்கிரஸ் தலைமை தாங்குமா? கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியை ஏன் இழிவாக பேச வேண்டும்? தொடரும் இந்த முறை நல்லதல்ல என்று தெரிவித்துள்ளார். விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் 5.45 கோடி ரூபாயில் கூடுதல் கட்டடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே பட்டாக்கத்தி மற்றும் நாட்டு வெடிகுண்டுடன் ரவுடியை போலீசார் கைது செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் ராஜு தலைமையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சின்ன கோட்டக்குப்பம் பச்சைவாழியம்மன் கோவில் அருகில் அவ்வழியாக சென்ற நபர் போலீசாரை பார்த்ததும் ஓட்டம் பிடித்தார். போலீசார் அவரை விரட்டி சென்று பிடித்து சோதனை செய்ததில் பட்டாக்கத்தி மற்றும் நாட்டு வெடிகுண்டு வைத்திருப்பது தெரியவந்தது. விசாரணையில் கோட்டக்குப்பம் அடுத்த சோதனை குப்பம் ஐயனார் கோவில் தெருவைச் சேர்ந்த பக்கீர் முகமது மகன் அகமது அசேன் என்பதும் ரவுடியான அவர் மீது ஒரு கொலை, அடிதடி, கஞ்சா உள்ளிட்ட வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அவர் மீது வழக்கு பதிந்து கைது செய்து பட்டாக்கத்தி, நாட்டு குண்டையும் பறிமுதல் செய்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் முடிந்துவிட்டது. அதை மனமுவந்து நிர்வாகிகள் ஏற்க வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது அறிக்கையில், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மறுசீரமைப்பு பணிகள் மெல்ல மெல்ல நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. மாவட்டம், மண்டலம், மாநில நிர்வாகத்திற்கு அவ்வப்போது பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். தினமும் 15 மணி நேரம் பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகளை சந்திப்பதிலேயே செலவாகிறது. எனவே என்னை நேரில் வந்து சந்தித்து நெருக்கடி தருவதை நிர்வாகிகள் தவிர்க்க வேண்டும். அறிவிக்கும் பொறுப்புகளை மனமுவந்து ஏற்று பணியாற்ற வேண்டும். அதில் மாற்றம் செய்வதாக இருந்தால் தேர்தலுக்கு பின் ஆற அமர பேசி முடிவு செய்வோம். தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பு முடிந்துவிட்டது. அதில் மாற்றம் ஏதும் இல்லை. அதுவே இறுதியானது. காரைக்குடி மாவட்ட செயலர் தேன்மொழி மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளராகவும், திண்டிவனம் மாவட்ட செயலர் நாகராஜன் மண்டல துணை செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இருவரையும் அந்த பொறுப்பிலிருந்து விடுவித்ததற்கு நானே முழு பொறுப்பேற்கிறேன். அவர்கள் இருவரும் எனக்காக இதை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார்.
அமமுக மாணவரணி மாநில செயலர் ஜீவிதா நாச்சியார் டிடிவி தினகரனின் சித்தி சசிகலாவை சந்தித்தார். இது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகின. இந்நிலையில் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியதாகவும் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தியதாகவும் கூறி ஜீவிதா நாச்சியாரை அக்கட்சியில் இருந்து நீக்குவதாக டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். மாநிலங்களவையில் திரைப்பட வசனத்தை வாசிப்பது போல கமல்ஹாசனின் உரை இருந்ததாக தமிழக பாஜக தேர்தல் அறிக்கை குழு தலைவரும் முன்னாள் மாநில தலைவருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அத்துடன் உற்பத்தி பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு நிர்ணயிப்பதில்லை, ஜிஎஸ்டி குழுவே அதை நிர்ணயிக்கிறது. அந்த குழுவில் தமிழக நிதியமைச்சரும் இடம்பெற்றுள்ளார். ஆனால் அவர் தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படும் கடலை மிட்டாய்க்கு வரியை குறைக்க கோரவில்லை. தேர்தலுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்ததும் வரி குறைக்கப்படும். மாநிலங்களவையில் நடிகர் கமல்ஹாசன் பேசியது புரியவில்லை. அவர் திரைப்பட வசனத்தை வாசித்தது போல பேசி சென்றுள்ளார். ஈவேராவுக்கு பதில் கூறுவது போல அவரது உரை இருந்தது. ஆட்சி மாற்றம் என தமிழகத்தை குறிப்பிட்டு கூறியது போலவும் அவர் பேசி சென்றுள்ளார் என்று கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.